Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மாற்றப்படுகிறாரா என்ற கேள்வி வலுவாக எழுந்திருக்கிறது. முக்கிய நிர்வாகிகள் அவரது பதவிக்கு போட்டியிடுவதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்புராமன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுப்புராமன், இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிக்கு சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் மற்றும் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி ஆகியோர் காய்களை நகர்த்தி வருவதாக தகவல் சொல்லப்படுகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மீது 25க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்கள் கடந்த மாதம் டெல்லி சென்று புகார் கடிதம் கொடுத்தார்கள். அது மட்டுமல்லாமல் ராகுல் காந்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை சந்தித்து செல்வ பெருந்தகை மீது அடுக்கடுக்கான புகார்களை கூறினார்கள். அதன் பிறகாக தமிழகம் வந்த தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கரிடமும் இது பற்றி அவர்கள் நேரடியாகவே புகார் கடிதம் கொடுத்து அவர்களிடம் பேசினார்கள். அதன் பிறகாக தமிழகம் வந்த மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கரிடம் இது பற்றி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முக்கிய நிர்வாகிகளை அழைத்து விசாரித்து அதன் பிறகாக ஒரு அறிக்கையாகவும் காங்கிரஸ் தலைமைக்கு அளித்ததாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை மாநில தலைவர் பதவி மாற்றப்பட்டால் அந்த பதவிக்கு தமிழ்நாடு காங்கிரஸில் ஏற்கனவே ஒரு சிலர் முயற்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினரும் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினரும் தனது ஆதரவு வட்டாரங்கள் மூலமாக இந்த முயற்சிகளை செய்து வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் கடந்த மாதம் சென்னை டி நகரில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் தனது ஆதரவாளர்கள் மட்டுமல்லாமல் திருநாவுக்கரசு, EVK இளங்கோவன் உள்ளிட்டோரின் ஆதரவாளர்களையும் அழைத்து விருந்து வைத்து அவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அன்றைய தினம் நடைபெற்ற மற்றொரு நிகழ்ச்சியில் தனது ஆதரவாளரிடம் மாநில தலைவர் மீது பதவி மீது தனக்கு இருக்கக்கூடிய ஆசையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக அவர் சொல்வது, என்னுடைய அப்பாவிற்கே கிடைக்காத பதவியை தான் எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் என்று அவர் மும்முரம் காட்டி வருவதாக தகவல் சொல்லப்படுகிறது. இதற்காகவே முன்னாள் மாவட்ட தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள், தனது ஆதரவு வட்டார ஆதரவாளர்கள் உள்ளிட்டோரை அழைத்து பேசியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல கரூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜோதிமணி, இவர் செல்வ பெருந்தகை பதவிக்கு வருவதற்கு முன்பாகவே அந்த பதவிக்கு எப்படியாவது எனக்கு அந்த பதவி கிடைத்து விடாதா என்ற நோக்கில் அவரும் அப்பொழுது அந்த பதவிக்கு முயற்சித்தார். ஆனால் அவருக்கு அப்பொழுது அந்த பதவி கிடைக்கவில்லை. தற்போது ஒருவேளை செல்வ பெருந்தகை மாற்றப்பட்டு புதிய மாநில தலைவர் நியமிக்கப்பட்டால் அந்த பதவிக்கு தான் எப்படியாவது வந்துவிட வேண்டும் என்று இவர் டெல்லி மூலமாக இந்த காய்களை நகர்த்தி வருவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இவர் வயநாடு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தியுடன் நெருக்கம் காட்டி வருகிறார். குறிப்பாக நாடாளுமன்றத்தில் அவருடன் பேசி வருவதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. அதே போல கார்த்திக் சிதம்பரம், மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி என இந்த பட்டியலானது நீண்டு கொண்டே இருக்கிறது. செல்வ பெருந்தகை மீது அடுக்கடுக்கான புகார்கள் சொல்லப்பட்டாலும் தற்பொழுது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் கூட 27 மாவட்ட தலைவர்கள் மட்டுமே கலந்து கொண்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதிலும் செல்வ பெருந்தகை மீது நேரடியாக டெல்லி தலைமையின் மீதே அவர்கள் அங்கு நடந்த கூட்டத்தில் கூட செல்வ பெருந்தகை மீது நேரடியாக எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒருவேளை செல்வ பெருந்தகை மாற்றப்பட்டால் அந்த பதவிக்கு கார்த்திக் சிதம்பரமும் ஜோதிமணியும் கடுமையான போட்டியை ஏற்படுத்தியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. யாருக்கு அந்த மாநில தலைவர் பதவி என்பதில் அவர்கள் மும்முரம் காட்டி வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.